ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவிகளுக்கான மிக முக்கியமான அப்டேட் வீடியோ தான். ஜியோ நம்பர் 103 மே 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. இது இந்த ஜியோடைய மிக முக்கியமான சாராம்சம் என்னென்னா, இப்போ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய இப்போ குறிப்பாக 11th and 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வெளியிட்டாங்க. ரிசல்ட்ஸ் வந்தது பிறகு மதிப்பெண்ணில் அவங்களுக்கு குறைபாடு இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா, பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கெல்லாம் அப்ளை பண்ணாமல் நேரடியாகவே ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு முந்தைய ஆண்டுகள்லாம் அப்படி தான் இருக்குது. 1982 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 10th and 12th பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கெல்லாம் அலோவ் பண்ணாமல் நேரடியாகவே மறுக்கூட்டலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து 2001 வருஷத்தில் இன்னொரு ஜியோ என்ன போடுறாங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 பாடங்களுக்கு மட்டுமே பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அலோவ் பண்ணிவிட்டு திருப்பி ரீடோட்டல் ரீவல்யூஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க. திருப்பி 2009 என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, இன்னும் கூடுதலாக பிற பாடங்களுக்கு பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கலான்னு அலோவ் பண்ணிவிட்டு 2வது ரீவல்யூஷன் ரீடோட்டலுக்குலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மே 7ஆம் தேதி வெளியிட்ட ஜியோ நம்பர் 103 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு மாணவர்கள் நேரடியாக ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ண முடியாது. அந்த நடைமுறையை ரத்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு மதிப்பெண்ணில் டவுட் இருந்தால் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்ளை பண்ணணும். பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணி பேப்பரை வாங்கினதுக்கு பிறகு தான் ரீவேல்யூஷன் வேணுமா ரீடோட்டல் வேணுமான்னு அப்ளை பண்ண முடியும். அதுதான் இந்த ஜியோடைய மிக முக்கியமான சாராம்சம். ஜியோ நம்பர் 103. இன்கேஸ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, ஏதாவது இதில் உங்களுக்கு பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கணும்னா அதுக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. வரக்கூடிய மே 13ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் ஸ்கூலில் போய் நேரடியாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு பேப்பருக்கு 275 ரூபா. அது ஒரு 10 நாளுக்குள்ளே என்ன செய்வாங்க, திருப்பி உங்களுக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு அதை செக் பண்ணுங்கள். அஃபீஷியல் ஆன்சைக்கோட செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை டோட்டல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை தவறாக திருத்திருக்காங்க அப்படின்டா நீங்கள் அஃபீஷியல் ஆன்சைக்கு செக் பண்ணிவிட்டு திருப்பி ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.